Hi friends, saravanakumar, welcome to Power Space Solar Tech. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கிரிட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக திருவள்ளூர் வந்திருக்கோம். இது இவங்களோட ஃபார்ம் ஹவுஸு. இங்கே இவங்களோட ஃபிஷ் டேங்க் இருக்குது. அது இல்லாமல் இவங்க வீட்டுக்கு ஃபேனு லைட்டு ஒரு ஹெச்பி மோட்டர் ஓடுறதுக்காக ஆஃப் கிரிட் சிஸ்டம் கேட்டிருந்தாங்க. அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இவங்களுக்கு லூம் சோலாரில் 2 540 வாட் பேனல் போட்டு நம்ம ஈஸ்ட்மேனில் 2.5 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். இவங்களுக்கு இந்த வீடு பார்த்திங்கன்னா 3 மாடி 3 ஃப்ளோர் பில்டிங். இது அதில் பேனல் கொஞ்சம் ஏற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அந்த பேனல் பாருங்கள், கயிறு கட்டி ஏற்றிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு லோ ரைஸ் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம். ஈஸ்ட்மேன் பேட்ரி 2 பேட்ரி போட்டு இவங்களுக்கு இந்த சிஸ்டம் நம்ம இவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் ஈஸ்ட்மேனில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஈஸ்ட்மேன் 2.5 போடுங்க, உங்களுக்கு ஒரு ஹெச்பி மோட்டர் ஓடும். இதான் அந்த ஸ்ட்ரக்சரு, ஜிஐ ஸ்ட்ரக்சரு. எல்லாமே ரெடிமேடாக செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டோம். இதுவும் இந்த வழியாக தான் கயிறு கட்டி தான் ஏற்றணும். கயிறு கட்டி ஏறுது. நான் இது ஏற்றும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏற்றுறோம். ஏன்னா ஃபுல்லாக பைப்ஸ் இருக்கும். இது ராடு போய் கீப்பில் இடிச்சதுன்னா நம்மளுக்கு பைப் டேமேஜ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக ஏற்றிருக்கோம். பேனல் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கீழே லாக் ஃபிக்ஸ் கெமிக்கல் போட்டு ட்ரில் பண்ணி லாக் ஃபிக்ஸ் கெமிக்கல் போட்டு ஆங்கர் போல்ட் போட்டு டைட் பண்ணிட்டோம். இதை சுற்றி நம்ம இப்போ கலவை சுற்றி பில்லர் மாதிரி கலவை போட்டுருவோம். கிளாம்ப்லாம் போட்டு பக்காவாக டைட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா டாப்கான் பேனல். இது 590 வாட்டுக்கு ஒன்று. நல்ல எஃபிஷியன்சி இருக்குது, நல்ல ஈல்டு இருக்குது. 2 பேனலே நல்ல அவுட்புட் தருது. இந்த சிஸ்டத்தில் மொத்தம் 4 பேனல் போட்டுக்கலாம். இவங்க யூசேஜ் கம்மினால் நாங்கள் இப்போதைக்கு 2 பேனல் மட்டும் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ஃப்யூச்சரில் யூசேஜ் ஜாஸ்தி இருந்ததுன்னா இன்னும் 2 பேனலும் சேர்த்துக்கலான்னு சொல்லியிருக்கோம். இதான் அந்த ஈஸ்ட்மேன் இன்வெர்ட்டர். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். நல்ல இன்வெர்ட்டருக்கு 3 வருஷம் வாரண்ட்டி. டிரான்ஸ்ஃபார்மருக்கு 10 வருஷம் இதுக்கு வாரண்ட்டி இருக்குது. சரிங்களா? அதாவது யூஸ் பண்ணுறது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரொம்ப செட்டிங்ஸ் கச்சா முச்சான்னு இல்லாமல் ஈஸியாக இருக்கும். நல்ல ஹெவியான இன்வெர்ட்டரும் கூட. 2500 வாட்ஸ் ஃபுல் லோடு யூஸ் பண்ணலாம். இதில் பார்க்கலாம் நம்ம பின்னாடி அந்த செட்டிங்ஸ் எல்லாம், கிரிட் சார்ஜ், எனேபிள், டிசேபிள் எல்லாமே வெளியிலேயே ஈஸியாக கொடுத்துட்டாங்க சுவிட்சஸ்லேயே. மற்ற இன்வெர்ட்டராக இருந்தால் உள்ள செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டு எல்லாமே நோண்டி பார்க்கணும் உள்ளே இருக்கான் இல்லையான்ட்டு. இல்லை எல்லாமே வெளியிலே இருக்குது. இதில் 3 எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. அதேமாதிரி யூபிஎஸ் பைபாஸ் சுவிட்சும் இதிலே இருக்குது. சோலாருக்கு எம்சிபி இதிலே கொடுத்துட்டாங்க. இன்புட் எம்சிபியும் இதிலே கொடுத்துட்டாங்க. நீங்கள் டிசிடிவி வைக்கணும்னு கூட இதுக்கு அவசியம் கிடையாது. இன்கேஸ் சோலார் பேனலில் நீங்கள் ரிவர்ஸில் மட்டும் அந்த ரிவர்ஸ் லைட் எரியும். அந்த லைட்டும் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஆன்சைட் வாரண்ட்டி இருக்குது. நல்ல இன்வெர்ட்டர் கண்டிப்பாக நீங்கள் போட்டாச்சு. இந்த மீனுக்காக தான் அவங்க முக்கியமாக இந்த சிஸ்டத்தையே போடுறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல சிஸ்டம் சோலார் இன்ஸ்டால் பண்ணால் கால் பண்ணுங்கள். பவர் ஸ்பேஸ் சோலார் டெக். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.